இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை அடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். சங்கீதம் 68 9வது வசனம். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இளைத்து போயிருக்கிறது, இளைத்து போனது. சில நாட்களில் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பழைய காலத்து ஆட்கள் சில சரீரத்தை பார்த்து சொல்லுவாங்க, இளைச்சிட்டியாப்பா ரொம்ப இல்ல. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, சில உடம்ப பார்த்தா தேவாங்க மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, இளைத்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க அல்லையோ. சொல்லுங்களேன், பக்கத்துல உள்ள மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, நீ இளைச்சு போயிருக்கிற. பக்கத்துல எல்லாம் பாருங்க, கொஞ்சம் இளைத்து போய் இருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சோர்வு, சரீரத்திலே சோர்வுகள், ஆத்துமாவிலே சோர்வுகள், ஆவியிலே சோர்வு. அப்படிப்பட்ட சரீரத்தை பார்க்கும்போது பெரியவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப இளைத்து போயிருக்கிறிய, வாட்ட சாட்டமா இருந்த பையன்ல நீ எப்படிப்பா அப்படி இளைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்படி இளைத்து போயிருக்கிற உன்னை கர்த்தர் திட்டம் பண்ணுவார், திடப்படுத்துவார். அல்லேலூயா. இளைத்து போனதை கர்த்தர் திடப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் நீ இழந்து போயிருக்கிறாய், ஏதோ ஒரு நன்மையை நினைத்து நினைத்து உன் ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறது, ஏதோ எதிர்காலத்தின் நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து நீ இளைத்து போயிருக்கிறாயா? இளைத்து போயிருக்கிற உன்னை ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த சுதந்திரம் உண்மையில் கடந்து வரப்போகிறது. ஏதோ ஒரு ஆசீர்வாத சுதந்திரம் இளைத்து போயிருக்கிறது, ஏதோ ஒரு நன்மை உன் கரத்திலே வர தடைப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சுதந்திர ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து நெடுநாளாய் காத்திருந்து உன் ஆத்துமா இளைத்து போயிருக்கிறது. ஏதோ ஒரு ஆசீர்வாதம், ஆமென், அது அநேக விதமான வகைகளாய் இருக்கலாம். அந்த வகையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு திட்டமாய் சொல்லுகிறார், நிர்ணயமாய் சொல்லுகிறார், அதை உனக்கு கொடுப்பேன் என்று. ஹல்லேலூயா. இளைத்து போன ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? இளைத்து போன மனிதனுடைய நிலைமை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி ஒரு இளைத்து போன ஒரு மனுஷனை குறித்து அழகாக பேசுகிறான். வாசிங்க பார்க்கலாம். என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது, நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. வேதம் சொல்லுகிறது, ஒரு நொந்தவனுடைய குமுறுதல் எப்படி இருக்கும், இளைத்து போன மனுஷனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும். இளைத்து போனவன் சொல்லுவான், என் குடல்கள் நோவுகிறது, என் குடல்களே எனக்கு வேதனையை உண்டு பண்ணுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது, நான் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு நோவு பெருத்தவன் பேசுகிறான், சஞ்சலம் மிகுந்தவன் பேசுகிறான், இளைத்து போனவன் பேசுகிறான். அநேக நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில நோவுகள் வரும்போது, சஞ்சலம் வரும்போது நம்மை அறியாமலேயே நாம் பேசிக் கொண்டிருப்போம் வேதனையின் மிகுதியினால். யோபு கூட தன்னுடைய சஞ்சலத்தினால் அதிகம் பேசினானாம். வேதம் 6வது அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறான், என் சஞ்சலம் நிறுத்து பார்த்தால் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே வேதனைகள் சோதனைகள் வரும்போது ஒரு ஆத்துமா எப்படி ஆகிறது? இளைத்து போகிறது. அல்லேலூயா. வீட்டுல அப்பா அம்மா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளைங்க கொழுகொழுன்னு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். புருஷன் வீட்டுக்கு போனவனா இளைத்து போயிருவாங்க. அல்லேலூயா. ஒரு மாதிரி பார்க்குறீங்களே. அல்லேலூயா. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கச்சு நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பன்னிக்குட்டி மாதிரி. சின்ன வயசில் எப்படி இருந்தேன், புசு புசு புசுன்னு இல்லையா? ஆமாம். அவ்வளவு ஒரு கொழுமையும் செழுமையும் தாயினுடைய கூடாரத்திலே உண்டு, தகப்பனுடைய சமூகத்திலே உண்டு. ஆனால் நம் உலக பிரகாரமான வாழ்விலே நாம் அதிகமாக ஈடுபடும் பொழுது, பிரயாசப்படும் போது, உழைக்கும் போது, வேலை செய்யும் போது நம் இருதயங்கள் அநேக கவலைகளை கொள்ளுகிறது, அநேக பாரங்கள், மன வேலைகள், மனதிலே அநேக சோர்வுகள் வரும்போது அந்த ஆத்துமா இளைத்து போகிறது.
பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, மனுஷன் அநேகம் வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். மனுஷன் அநேக நாட்கள் ஜீவித்து, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீங்கள் எவ்வளவுதான் அநேக நாட்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தாலும், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஒரு குறைவு இல்லை, எனக்கு எதிலேயும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அவனுக்கும் ஒரு இருளின் நாட்கள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு இருளின் நாட்கள் உண்டு. எல்லாருக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான் உண்டு என்று சொல்லி நினைக்க கூடாது. என்ன டேவிட், இருக்கிறீங்களா? ஆமா ஐயா, இருக்கிறோம் ஐயா. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஐயோ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அப்படியே கவலைப்படுவாங்க நிறைய பேர். அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும்தாயான்னு பிரச்சனைன்னு சொல்லி அழுறவங்க நிறைய பேர் உண்டு. இந்த பீச்சுக்கு போவாங்க பாருங்க, கடலுக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க? கடலுக்கு. கடலுக்கு எதுக்கு போவாங்க? கடலுக்கு எதுக்குங்க போனீங்க? கடலையா சுத்தி பார்த்தீங்க? நல்லா சுத்தி பார்த்தீங்க. கடலை பார்த்து அதன் அழகை ரசித்து, எவ்வளவு அழகான கடல், எவ்வளவு அதிகமான நீர்த்துளிகளின் பெருக்கம், எவ்வளவு அலைகள் மோதி கொண்டிருந்தாலும் அதை கரையை விட்டு கடந்து வரவில்லையே என்று சொல்லி சிந்தித்து கடவுளுடைய அற்புதத்தை நினைத்து பார்க்கிறது தான் மனுஷன். எத்தனை பேர் நீங்க நினைச்சீங்கன்னு தெரியல. நான் ஒவ்வொரு நாளும் கடற்கரைக்கு போகும்போது நினைப்பேன், ஆண்டவரே இந்த எல்லையிலே நில்லு, இம்மட்டும் நில், மிஞ்சி வராதே என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு திரளான ஜலம் ஒரு குவியலை போல நின்று கொண்டிருக்கிறது. அது ஓங்கி இறைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சொல்லும், நாங்கள் தேசத்தை அழைக்கிறோம், அழித்து விடுகிறோம். இப்பொழுது சொல்லும், இந்த ஜனங்களை எல்லாம் தரைமட்டமாக்கி விடுகிறோம் என்று சொல்லி கொந்தளித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அந்த கடல் அலைகள் இறைந்து கொண்டு இருக்கிறதாம். எப்பொழுது நீர் கட்டளையிடுவீர், இந்த ஜனத்தை, இந்த மனுகுலத்தை ஒரு சன பொழுதிலே அழித்து விடுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நீங்க எல்லாம் பீச்சில் எதை யோசிச்சு பார்த்தீங்களா? இல்ல பாஸ்டர், அப்படிப்பட்ட யோசனையே வந்திருக்கிறாது. அதனால தான் நீங்க இன்னைக்கு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் பீச்சுக்கு போகும்போது இதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும், இந்த தண்ணி இதை விட்டு வராமல் எங்களை தொடுவதற்கு கூட உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அல்லேலூயா. என் பீச்சு பக்கத்தில் என்ன பார்க்க வந்திருக்கிறான், இவனை நான் தொடட்டுமா, இவனை தொடட்டுமா? சின்ன வயசுல சொல்லியிருப்போம், என்னை வந்து தொட்டுப்பார், கடல் என்று எழுதி போட்டிருப்போம், இதை அழித்து பார், உன்னால் அழிக்க முடியுமானால் இதை அழித்து பார். கடல் சொல்லும், உன்னை படைத்த தேவன், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்த தேவன், நீ இழைத்து போக கூடாது, நீ அழிஞ்சு போக கூடாது, நீ உடைஞ்சு போக கூடாது. உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த தேசத்தில் கர்த்தர் எதிர்காலத்திலே உன்னை ஒரு ஒளிமயமானவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், அநேக ஜனங்களுக்கு மெய்யான தெய்வத்தை உன்னை வெளிப்படுத்துகிறவனாய் உன்னை வைத்திருக்கிறார். ஆகவே நீ எழுதின எழுத்துக்களை நான் தொட முடியாது. அல்லேலூயா. கடல் என்று எழுதி போட்டாலும் தொட முடியாது. அநேக நேரத்தில் கொளுத்து போய் உள்ள போய் நிற்பான், கொளுத்து போய் உள்ள போய் விழுந்து என்னை வாரிக்கொள்ளும் என்று சொல்கிறவனை கடல் அலைகள் வாரிக்கொள்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கல்ல. ஆகவே வேதம் சொல்கிறது, இந்த இந்த இப்படிப்பட்டதான இயற்கை ராசிகளும் ஒவ்வொரு நாளும் மனுஷன் வருஷம் முழுவதும் அனுபவித்து வருகிற நன்மையான நாட்களிலும் தீமையான நாட்களையும் அவன் உணர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சி நாட்களை மட்டுமல்ல, இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 13:12 வேதம் என்ன சொல்கிறது? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். போதும் பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைத்து போக பண்ணுமா. சில பேர்லாம் காத்திருந்து பையன் ரொம்ப மோசமா போயிட்டாங்க, பையன் ரொம்ப மோசமா போயிட்டான். சில வாலிபர்கள்லாம் பார்த்தா நொஞ்சு போயிடுவான். ஏன்? காத்திருந்து எப்போ கல்யாணம் நடக்குமோ பாஸ்டர், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கல பாஸ்டர், எனக்கு வயசு 30 ஆயிடுச்சு, 32 ஆயிடுச்சு, ஒரு கல்யாணம் நடக்கல பாஸ்டர். கல்யாணம் முடிஞ்ச போதுன்னு சொல்லுவோம், ஐயோ ஏன் இவ்வளவு கெட்டனேன்னு தெரியல பாஸ்டர், நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதியே இல்லை, தூங்க முடியல பாஸ்டர், எப்ப பாரு வேலை செய், எவ்வளவு வருமானம் வந்திருக்குது, வருமானம் என்று சொல்லியே பிரயாசப்படுத்துகிறார்கள். ஆனால் மனுஷனுடைய இருதயம் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறதா.
அதான் அந்த பீச் கதையை சொல்ல வந்தேன். ஆமா, எல்லாரும் போவாதுங்க பாருங்க. போயிட்டு அடுத்த ஒரு குடும்பத்தை தான் பார்ப்பாங்க. அந்த கப்பலை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க பாரு, எனக்குன்னு ஒன்று சேர்ந்துருக்குது பாரு. ஒன்றும் பேசவும் தெரியாது, கூட்டிட்டு போகவும் தெரியாது. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா சண்டை போடணும், ஒரு கடலை வாங்கினா சண்டை போடணும். இல்லை, 2 நாளைக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தை நான் தரிசித்த விசுவாசியை நான் விசிட்டிங் போன போது அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர், நான் சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டேன். சின்ன வயசுலேயே நான் காதல் திருமணம் செய்து இந்த மனுஷனோடு ஓடி வந்தேன். இவரை போல ஒரு நேசமுள்ளவன் இல்லை என்று, இவனை போல பாசமுள்ளவன் இல்லைன்னு சொல்லி நம்பி ஓடி வந்தேன் பாஸ்டர். இப்போதான் நினைக்கிறேன், இவனை போல ஒரு பொல்லாதவன் இந்த ஊர்லேயே கிடையாது, இவனை போல ஒரு மோசமானவன் உலகத்திலேயே கிடையாது. ஏன் தான் இவனை நம்பி ஓடி வந்தனேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறேன். போன வாரத்தில் பாஸ்டர், நம்ம ஊரில் ஒரு பொற்காட்சி இருக்குல்ல, அந்த இடத்த பார்க்க போன்னு சொல்லி ரொம்ப கூப்பிட்டார், கம்பல் பண்ணார், வந்துரு நம்ம எல்லாம் வெளியில போவோம் அப்படின்னு. புருஷன் பாசமா கூப்பிடுறாருன்னு சொல்லி நானும் சந்தோஷமா கிளம்பி போனேன். எவ்வளவு வேகமாய் கூட்டிட்டு போனாரு, அப்படியே வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். ஒவ்வொரு ஸ்டால்ல நின்று பார்க்கும்போது வந்துரு நிக்கிறா பாரு, ஒரு இடத்துல மரமண்ட மாதிரி கல்லு மாதிரி நிக்கிறான். வாயில வரதெல்லாம் திட்டி, வாயில வரதெல்லாம் சொல்லி என்ன ரொம்ப வேதனைப்படுத்தி எவ்வளவு தொந்தரவு பண்ணி கூட்டிட்டு போனாரோ அவ்வளவு தொந்தரவு பண்ணி கொண்டு வந்துட்டார் வீட்டுக்கு. எதுக்குதான் என்ன கூட்டிட்டு போனாரோ எனக்கு புரியல பாஸ்டர். அல்லேலூயா சொல்லிட்டு அவங்க கண்களில் இருந்து தாரை தாரையாய் கண்ணீர் ஓடுகிறது. நான் இளைத்து போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன். ஐயோ, என் வாழ்க்கையை நினைத்தால் நான் துடிக்கிறேன் போதுகிறேன், நான் துடித்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது மாறும் இந்த நிலைமைகள்? வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது யாக்கோபின் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 32 முதல் 35 வரையிலான வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்கிறது. ஆதியாகமம் 37. பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். போதும் பாருங்க, யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை குறித்து துக்கித்து இருக்கிறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது உம்முடைய பிள்ளையின் வஸ்திரம் தானோ, உன்னுடைய குமாருடைய பலவர்ண அங்கிதானோ, பாரும் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் கொடுக்கிறாங்க ஒரு ட்ரெஸ்ஸை. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே யாக்கோபுடைய இருதயம் உடைகிறது. இது என் குமாரனுடைய பலவர்ண அங்கிதான், இது என் பிள்ளையினுடைய ட்ரெஸ் தான் என்று சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அவன் பார்க்கும் பொழுது அவன் பைபிள் சொல்லுது, தன் வஸ்திரத்தை கிழித்து தன் அறையிலே ரெட்டு கட்டுக்கொண்டு, பாருங்க, தன்னுடைய பிள்ளையின் நிலைமையை உணர்ந்த உடனே அவன் ஆவியில் கலங்குகிறான். அல்லேலூயா, அவன் ஆவியில் கலங்குகிறான், சரீரத்திலே இளைத்து போகிறான். யாக்கோபினுடைய சரீரம் நொந்து போகிறது. இன்னும் நீங்க பின்வருகிற அதிகாரங்களில் வாசித்து பார்த்தான், அவன் செத்தவனை போல நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் ஆவி செத்து போனது. அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேருக்கு சர்ச்சில் நம்ம ஆவிலாம் செத்து போயிருக்குது. இன்னைக்கு உண்மைக்கு காலையில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், மோசமாக ஃபீல் பண்ணேன். சபையில் போயிருந்து ஒரு ஆவியின் வார்த்தைகள் இல்லை, வசனம் இல்லை, ஒரு பிரசங்கம் இல்லை, ஒரு பாட்டு இல்லை. ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க, ஐயோ என்ன பாடினாங்கன்னு எனக்கு போல, ஒரு இங்கிலீஷில் பாடினாங்க, இவ்வளோதான். என் மனைவி கேட்க, என்னங்க இது, ஏதோ எனக்கு 2 பூனை சத்தம் தான் கேட்டு, 2 பூனை சத்தம் தான் எனக்கு கேட்டுட்டு. நான் சொன்னேன், இது 4 பார்ட்ஸ் டி, இது 4 பார்ட்ஸ் ஸ்கொயர், இப்படி தான் பாடுங்க. ஒரு பார்ட்ஸை பாடினாலே ஒழுங்காக கேட்காது. இது 4 பாட்டு. அவன் என்ன 4 பார்ட்ஸ்னா 4 கட்டையை சேர்த்து அமுக்குவான். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கட்டையில் வாசிச்சா ஒரு நல்லா இருக்குது. 4 கட்டையும் சேர்த்து அமுக்கி 4 விதமாக பாடி, 4 பேர் ஒரு விதமாக பாடி, ஒரு விதமான சவுண்ட் இதுதான் இப்போ நாகரிகம் என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லது. ஆனால் அவள் சொன்னா, எத்தனை ஆத்துமாக்கு இது பிரோஜனமா இருந்திருக்கும். நான் அநேக நேரத்தில் அதை உணர்ந்த ஒரு காரியம் நானும் இன்னைக்கு சொல்லுகிறேன். நமக்கே பிரோஜனம் இல்லாத ஒரு ஆராதனை, எனக்கே திருப்தி இல்லாத ஒரு ஆராதனை கர்த்தரை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? எனக்கே ஒரு பயன் இல்லாத ஆராதனை கர்த்தருக்கு எப்படி பயனுள்ளதாய் மாறும்? இது தேவ பிள்ளைகள் அநேக நேரத்தில் சிந்திப்பது இல்லை. நாம் ஏதோ ஒரு சபையில போய் உட்காருகிறோம், ஏதோ ஒரு சர்ச்சில் பாரம்பரியத்தில் உட்கார்ந்து எனக்கு இங்க பேர் இருக்குது, எனக்கு இங்க கல்ற கிடைக்கும். அல்லேலூயா. நான் செத்தா என் குடும்பத்தில், நேற்று ஒரு வீட்டில் சொன்ன 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் விசிட்டிங் போகும்போது சொன்ன,
சொன்னாங்க, நீ எல்லாம் பாவம்க்கா, செத்தா எங்கேயோ கொண்டு வைப்பாங்க உன்னைய. நான் அப்படி இல்லை, செத்தாலும் நம்ம தாத்தா பாட்டியோட சேர்ந்து உட்கார்ந்துருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அம்மா இடையில தாத்தா பாட்டியோட குடும்ப கல்றையில குடும்பத்தோட தான் நாங்கள் சேர்ந்து உட்கார்ந்துருப்போம். நான் சொன்னேன், அந்த குடும்பக்காரன்ட்ட போய் உன் சித்திக்கு கொஞ்சம் பாவம் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்து கொடு, ஒரு நல்ல மாசம் வருமானத்துக்கு வழி செய்து கொடுன்னு சொன்னா, உயிரோடு இருக்கும்போது ஒரு கப்பு தண்ணி கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய சகோதரனை நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஆனா செத்த பிறகு எல்லாரும் குடும்பமா கல்றையில் இருப்பாங்களாம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? இப்படிப்பட்ட பிசாசுகளும் இன்னைக்கு சந்ததியை விட்டு விலகவில்லை, சபையை விட்டு விலகவில்லை. செத்த பிறகு உனக்கு ஒரு குடும்ப கல்லறை வேண்டும், செத்த பிறகு ஒரு கல்லறை வேண்டும், செத்த பிறகு ஒரு வரலாறு வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும்போது உனக்கு ஒரு வரலாறு வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஜீவனோடு இருக்கும் பொழுதே கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்த வேண்டும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தர் நன்மையானதை உனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா பாருங்க, இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளை மரித்து போன உடனே இவன் ஆவியிலே மரித்து போனான். சஞ்சலம் மிகுதியினால் அவன் இளைத்து போனான். ஆறுதல் சொல்லுவதற்கு எல்லா குமாரர்களும் குமாரத்திகளும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதல் அடையாமல் இருந்தான். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஆறுதல் அடையாமல் இருக்கிறாயா? ஏதோ உன்னுடைய குடும்பத்தில் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? பிள்ளைகள் விஷயத்தில், உன் திருமண வாழ்க்கையில், உன் வருமானத்தின் விஷயத்தில், படிக்கிற விஷயத்தில் உன்னுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறதா? எந்த காரியத்தில் ஆறுதல் இல்லாமல் சோர்ந்து தோய்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆறுதலை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உனக்கு நான் திட்டமாய் சொல்லுகிறேன், ஒரு சுதந்திர பாகத்தை உனக்கு தருவேன். ஒரு ஆசீர்வாத மழையை நான் பெய்ய பண்ணுவேன். ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். அது உனக்கு ஆசீர்வாத சுதந்திரத்தை கொண்டு வருமா? அல்லேலூயா. அதுதான் சங்கீதத்தில் நம்ம வாசிச்சோம். 68வது சங்கீதம் 9வது வசனம் சொன்னது, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். சம்பூர்ணமான ஒரு மழை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சம்பூர்ணமான மழை தேவை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? ஒரு சம்பூர்ணமான மழை வேணும். மழை பெய்யும் போது எப்படி இருப்பீங்க? நீ எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி இருப்பீங்கல்ல? ஆமாம், டெட் பாடி ஆகிட்டுனா அப்படி தான் இருக்கும். மழை பெய்ஞ்சாலும் தெரியாது. கடைசியில் நான் நிறைய ஃபியூனல் சர்வீஸ்லாம் நடத்த போயிருக்கிறேன். ஃபியூனல் சர்வீஸ் நடத்தும் போது, இனி இவர்களுக்கு வெயிலாகிலும் இவர்களுக்கு மழை ஆகிலும் இனி இவள் மேல் படுவது இல்லை, பசி அடைவது இல்லை, தாகம் அடைவது இல்லை அப்படி நான் சொல்லுவேன். சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்ம ஊழியத்தில் பார்க்கும்போது இங்கே இதே மாதிரி இருக்கும். ஃபியூனல் சர்வீஸுக்கு இத்தனை பேர் ஆயத்தமாக இருக்காங்க போல இருக்கு. இது வெயிலாகிலும் மழையாகலும் இதுக்கு மேலே படுவதில்லை, பட்டாலும் உணர்வில்லை. அந்த மாதிரி ஆவிக்குரிய சபையில் இருக்கிற அநேக ஜனங்கள், நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் மரித்து போனவர்கள், மாம்சத்தில் மரித்தவர்கள் அல்ல. நாம் ஆவியிலும் மாம்சத்திலும் பிழைத்திருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். இன்னைக்கு மாம்ச சரீரம் செத்து போனதை போல ஆவியிலே நொந்து போய் இருக்கிறோம். இது ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சி, ஆவிக்குரிய ஒரு கட்டு. இது மாம்சத்தை கட்டி இருக்கிறது. நீங்கள் இந்த கட்டுகளில் இருந்து விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. இந்த மழையை உங்கள் மேல் ஊற்றுகிறார். மழை தண்ணி பட்டவுடன் என்ன செய்வோம்? மழை தண்ணி பட்டவுடன் என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? பார்த்தீங்களா? என்ன செய்வீங்கன்னே தெரியல. மண்டை பிரேக் ஆயிடுச்சு, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. பாஸ்டர் சொல்லுங்க, மழை தண்ணி பட்டுன்னு என்ன செய்வீங்க? கேட்கல. டவலை வச்சு துடைப்போம். எப்பா சரி, உடனே மழை படக்கூடாதுன்னு சொல்லி எங்கேயாவது நிழலை தேடி ஓடுவோம்ல, ஒரு ஷேடோவை தேடி ஓடுவோம், ஒதுக்குப்புறத்தை தேடி ஓடும். மழை படக்கூடாது. சில பழைய காலத்தில் கிராமத்தில் சொல்லுவாங்க, எரும மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி நனைஞ்சிட்டு போகிறான் மாதிரி இல்லை, எரும மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி மழையில இப்படி நனைஞ்சிட்டு போறான் மாதிரி பாருங்க, கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ மழை மேல பட்ட உடனே நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும், ஒரு வேகம் வரும். ஓட முடியாதவெல்லாம் ஓடுவான். அல்லேலூயா. நடக்க முடியாதவெல்லாம் நடப்பான். காலில் அடிபட்டு இருக்கும், வலி இருக்கும், ஆனாலும் மழை துணி விழுந்துச்சுனாலே ஒரு வேகம் வரும். அல்லேலூயா. ஆமீன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஒரு புது வேகத்தை உனக்கு கொடுப்பார், புது உத்வேகத்தை கொடுப்பார், ஒரு மழையை பெய்ய பண்ணுவார், உன் மேல ஒரு புத்துணர்ச்சியை உண்டு பண்ணுவார், உன் சரீரம் சோர்ந்து போன உன் சரீரம் ஆத்துமா எல்லாம் புது பலன் அடைய செய்வார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நீ சம்பூர்ணம் அடைவதற்காக ஒரு மழையை நான் பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:4-5 வசனங்கள் வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். பாருங்கள், வேதம் அழகாய் சொல்கிறது, எலியா என்று சொல்லுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேசத்திற்குள்ளே வெளிப்படுத்தினவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஒரு தீர்க்கதரிசியே போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு வந்த நெருக்கம், அவனுக்கு வந்த சோதனை, ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தவன். அவன் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்தான். உண்மையான கர்த்தர் தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபித்து காண்பித்த ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாய் அநேக பாகால்களை எல்லாம் நிர்மூலமாக்கின செய்தியை அந்த ஆகாப்புனுடைய மனைவி கேட்டாள். அல்லேலூயா. ஆகாப்புனுடைய மனைவி பேர் என்ன? ஆகாப்புக்கு மனைவி பேர் என்ன தெரியாது சுவாமி. ஆகாப்பு மனைவி பேர் என்ன? எசபேல். ஆமென், எசபேல். ஓகே. எசபேல் கேட்கிறாள். அந்த எசபேல் ரொம்ப கொடுமையான ஒரு ராணி, மிகவும் கொடுமையானவள், வேதனை படைத்தவள். அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அடுத்த நிமிஷத்தில் சொல்லுகிறா, நாளைய தினத்தில் இந்த நேரத்திலேயே நீ செய்ததை போல உனக்கும் உன் பிராணனுக்கும் செய்யப்படும். சவால் விட்டு சொல்லுகிற, நாளைக்கே இதே நேரத்துக்குள்ளாக நீ செய்ததை பார்க்கலும் 10 மடங்கு அதிகமாய் உனக்கு செய்யப்படும் என்று எலியாவுக்கு சொன்னா. பாருங்க, ஓடிட்டான். பயம். ஐயோ, யார் சொன்ன வார்த்தை இது? பேலியாளின் உச்சகட்டத்தில் இருக்கிறவள் சொன்னவள் அல்லவா? இந்த ஸ்திரியானவள் மிகவும் கடுமையான இருதயம் உடையவளாய் இருந்ததுனால எலியா பயந்தான். எலியா சோர்ந்து போனான். நாளைக்கு இந்த நேரத்தில் என் உயிருக்கு இதோ அது உத்தரவாதம் இல்லாத நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்ன உடனே அவன் ஆவியிலே கலங்கினான், சரீரத்தில் இளைத்து போனான். இளைத்து போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு போராட்டம், உன் பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உன்னுடைய ஊழியத்தில் ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் ஒரு நன்மை இல்லை என்று சொல்லி சோர்ந்து படுத்திருக்கிறாயா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு, அப்பத்தையும் தண்ணீரையும் புசித்து எழும்பு என்று கர்த்தர் பேசுகிறார். அதே அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எலியா சூறை செடிக்குள் படுத்திருந்தான். மறுபடியும் அவனை தட்டி எழுப்பின உடனே ஒரு குகைக்குள் போய் படுத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறையவே சபைக்குள்ள போய் என்ன செய்யறாங்க? ஆமா, படுக்க இடம் கிடைக்கல பாஸ்டர், உட்கார்ந்தே தூங்குறோம். அல்லேலூயா. என் பாரம் அவ்வளவு பெருசு, என் கவலை அவ்வளவு பெருசு, என் வேதனை அவ்வளவு பெருசு, சரீரத்தில் நிற்க பலன் இல்லை, என்னை தாங்குவதற்கு பலன் இல்லை, எனக்கு சுமக்க பலன் இல்லை, என் இருதயம் சஞ்சலப்படுகிறது என்று சொல்லி உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாயோ எலியாவே, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் தூங்குகிற எலியாவே, தேவ பாதத்தில் விழித்திருக்க வேண்டிய ஜனமே, இன்றைக்கு சபைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கிறாய், ஆராதனைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய ஆராதனை உன்னை தட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. உன்னுடைய ஆராதனையில் கர்த்தர் உன்னோடு பேச வேண்டியதாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கல்ல, ஆமீன் சொல்லுங்கல்ல. உயிரோடு இருக்கிறவர்கள் ஆமீன் சொல்லு. ஹல்லேலூயா. உன்னுடைய உணர்வுகள் பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ள போகும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிற ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறது, இங்கே என்ன காரியம் நடக்கிறது, இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, யார் நீ என்பதை கர்த்தர் அறிய விரும்புகிறார். நீ எப்படிப்பட்டவன், நீ எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், கர்த்தர் உன்னை வைத்த இடம் என்ன? பாரம்பரியத்திலே வந்தோம், பாரம்பரியத்திலே பிறந்தோம், பாரம்பரியத்திலே உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறது என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் பாரம்பரியத்தின் கட்டுகளை அறுத்து, பாரம்பரியத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் விட்டு ஆவிக்குரிய தேவ வார்த்தையை கேட்கும்படி தேவ சமூகத்திலே உட்காரு. ஒருவேளை ஆவிக்குரியவர்கள் தேவ சமூகத்திலே இளைத்து போனாலும், களைத்து போனாலும், தேவ வார்த்தை நேரடியாய் வந்து உன்னோடு பேசும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நேரடியாய் கர்த்தர் பேசுவார். உன்னை தட்டி எழுப்புகிற ஒரு நல்ல ஆண்டவர், உனக்கு ஆகாரம் கொடுக்கிற நல்ல தேவன். ஆமென். உனக்கு தண்ணி கொடுக்கிற நல்ல தேவன். ஒரு மனுஷன் உனக்கு ஆகாரம் தண்ணீர் கொடுக்க மாட்டான், ஆனா என் தேவன் நினைத்தால் உனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துபாய் பட்டணத்துல ஒரு சகோதரன் வேலைக்காக கடந்து போனான்.
அவன் வேலைக்கு போன போது அவன் நினைத்த மாதிரி வேலை கிடைக்கல. இங்கிருந்து சொல்லிட்டு போனா, இப்ப போய் எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் ஆசீர்வாதம் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவேன். பெரிய சவால் விட்டுட்டு போனாங்க பாருங்க. போன இடத்துல நினைச்ச மாதிரி வேலை கிடைக்கல, எல்லாம் டவுன் ஆச்சு, எல்லாம் லாஸ் ஆச்சுது. சாப்பிட வழி இல்லாமல் அலைந்து திரிந்த போது அவன் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, எனக்கு யார் உதவி செய்வார்கள்? எனக்கு போன்ல வந்து பேசுவேன், பாஸ்டர் இங்க சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்படுறேன், ரோட்ல நிக்கிறேன், கஷ்டப்படுறேன், ஒன்னும் செய்ய முடியல, என்ன செய்வதற்கு? ஒன்னே ஒன்று சொல்லுவேன், நீ எந்த இடத்துல இருக்கிறாங்களோ சர்ச்சுக்கு போ, நீ இருக்கிற தேசத்தில் இருக்கிற சபைக்கு போ, தவறாமல் சர்ச்சுக்கு போயிரு, ஜெபம் பண்ணு, முட்டு போட்டு தேவ சமூகத்துல நில்லு. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளை தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டான், ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஓட்டோடி நடப்பான். நடந்து போன போது, எனக்கு தெரியாது, துபாய் தேசத்துல ராஜாக்கள் போகிற ஒரு வீதி இருக்கிறதாம். இப்பொழுதும் துபாயில அரசர்கள் போகிற ஒரு ரோடு இருக்குது ஸ்பெசிபிக்கா. அந்த ரோட்ல யாருமே போகக்கூடாது. நடந்து கார்ல போறதே கஷ்டம், கார்ல எல்லாம் அங்க ரொம்ப பர்டிகுலர் டைம்ல தான் போகணும், சும்மாலாம் போகக்கூடாது. அங்க யாருமே நடந்து போகக்கூடாது. இவனுக்கு காரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தனிமையாய் நடந்து போய் கொண்டு இருந்தானாம். தனிமையாய் நடந்து போன போது அங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவன் வந்து ஏதோ ராஜாவுக்கு துரோகம் செய்ய வந்திருக்கிறான், இவன் அரசனுக்கு ஏதோ தீமை செய்ய இந்த ரோட்டுக்கு வருகிறான் என்று சொல்லி அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி வைத்து விடுவார்களாம். இது தெரியாத ஒரு இந்தியன் அந்த ரோடு வழியாய் நடந்து கொண்டு இருந்தானாம். எங்கேயோ பார்த்த ஒரு மனிதன் அதிவேகமாய் ஒரு கார்ல வந்திருக்கிறான். அதிவேகமாய் கார்ல வந்து டக்குன்னு டோரை திறந்து இவனை பிடிச்சி அந்த துபாய் லாங்குவேஜ்ல பேசி கார்க்குள்ள தூக்கி போட்டிருக்கிறான். தூக்கி இழுத்து கார்க்குள்ள போட்டு கார் வேகமாய் பறந்து போகிறதாம். இவன் யோசிக்கிறான், என்ன செய்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாத நேரத்தில் அவன் சொன்னான், நீ யார், எந்த தேசத்தான் என்று அவன் இங்கிலீஷ்ல கேட்டேன்னு சொன்னா, ஐ எம் இந்தியன், நான் இந்தியாவை சார்ந்தவன் என்று சொல்லி இருக்கிறான். உடனே அவன் சொன்ன, ஓ இந்தியனா, உனக்கு இந்த ரோட பத்தி உடனே தெரியாதா? தெரியாது, நானே ரொம்ப கஷ்டத்துல வந்துட்டு இருக்கிறேன், சோர்ந்து போய் இளைத்து போய் வந்திருக்கிறேன் என்று சொன்ன. உடனே அவன் சொன்ன, ஓகே, ஒரு குறித்த இடம் வந்தோடனே இறங்கு இறங்கு என்று சொல்லி டோரை ஓபன் பண்ணினானா. என்னடா இவன் டக்குன்னு தூக்கி உள்ள போட்டான். ஒரு இடத்துல வந்த உடனே இந்தியனா கேட்ட உடனே இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி இறங்குன்னு சொல்றான். ஓகே சார், இறங்கி விடுகிறேன் என்று இறங்கின உடனே அவன் பக்கத்துல இருந்து ஒரு பார்சலை தூக்கி கையில கொடுத்துட்டு, ஓடிரு, இந்த பக்கம் நீ வந்துடாதுன்னு சொல்லி ஒரு பார்சலை கொடுத்து அனுப்பிட்டான். அல்லேலூயா. அவன் வீட்டுக்கு வர வழியில பார்சலை திறந்தது வந்து பார்த்தா 5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாமா. ஹல்லேலூயா. அவ்வளவு நாளுக்குரிய ஆகார பொட்டணம் அந்த பார்சல் இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, வந்து போனானே, அவன் யார் என்று விசாரிக்க திரும்பி பார்த்தபோது ஒருவரையும் காணோம். அவன் போன இடத்துல விசாரிச்சா, இப்படி ஒரு ரோட்ல போனேன், ஒருத்தன் வந்து என்னை காப்பாத்தி விட்டாங்க, யாருன்னு தெரியல, யாரா இருக்கும் அவர்கள் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்களா, இந்த சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, அங்க இருக்கிற போலீஸ் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, இல்ல போலீஸ் ட்ரெஸ்ல நார்மல் ட்ரெஸ் தான் இருந்து, ஒயிட் ட்ரெஸ்ஸா இருந்தாங்க. யாருமே அந்த ரோட்டுக்கு வரக்கூடாது, அது ராஜா மாத்திரம் போகிற சாலை. நீ போயிருக்கேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணக்கு தான் வண்டி வந்திருக்கணும், உன்னை காப்பாத்தி விட்டுருப்பானா யாருன்னு தெரியவில்லையே. அவன் ரியலைஸ் பண்ணினா, ஏதோ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஹல்லேலூயா, நான் இளைத்து போயிருந்த போது, நான் சோர்ந்து போயிருந்த போது, வழி அறியாமல் நான் பாதையிலே சென்று கொண்டிருந்த பொழுது என்னை தூக்கி எடுத்து தட்டி எனக்கு போஜனத்தை கொடுத்து இங்கு வராதே என்று சொல்லி கர்த்தர் ஆமென் என்னை சுத்திகரித்து என்னுடைய சிந்தனையை ஆமென் கர்த்தர் புதியதாய் மாற்றி நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தின என் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி எனக்கு போன் பண்ணி சொன்னா, ஆண்டவர் என்னையும் நேசிக்கிறார் பாஸ்டர். ஹல்லேலூயா. இளைத்து போன உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். இளைத்து போன உன் சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். உன்னுடைய சுதந்திரம் இளைத்து போனதோ, உன்னுடைய சுதந்திரம் உடைந்து போனதோ, அந்த சுதந்திரத்தை நிச்சயம் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இளைத்து போன எலியாவினுடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். எலியாவின் இருதயத்தை திடப்படுத்தினார். பாரம்பரியத்திலே விழுந்து உட்கார்ந்து ஏதோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, பேச முடியல. கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் ஒரு நாளும் நான் கேட்க முடியவில்லை, என்னால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று செத்தவர்களுக்கு ஒப்பானவர்களை போல, மரித்தவர்களில் ஒப்பானவனை போல, மரித்த கூட்டத்தோடு உட்கார்ந்து வெறுமையா எழும்பிக் கொண்டு இன்றைக்குள்ள என்னுடைய பலியானதும் நிறைவடைந்தது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி.
தேவ சமூகத்தில் எழும்பு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, நீ கர்த்தரோடு பேசு. ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு கர்த்தருடைய தரிசனத்தையும் கிருபைகளையும் கொண்டு வரதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் உங்களை ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்பிட்டு இருக்கிற. தேவ சமூகத்தில் நீ அமைதலாய் இருக்கலாகாது, இப்படி இருக்கலாகாது. கிருபை பெறுகிறவர்களாய், தரிசனத்தை பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அழகான ஒரு பாடலை பாடினாங்கல்ல, கரு உருவாகல, தாய் உருவாகல, அதுக்கு முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது. பாருங்க, தாய்கள் கூட யார் எனக்கு தாயின்னு கூட தெரியாது. அவர்கள் உருவாகும் முன்னே கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. கர்த்தர் உன்னை காண்கிறார், உன் இளைத்து போன இருதயத்தை காண்கிறார், சோர்ந்து போகிற உன் நேரத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே பக்தி வைராக்கியத்தோடு நீ எழும்ப வேண்டும். எலியாவே அதே புஸ்தகத்தில் ஆமென் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். போதும் பாருங்க, வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு மனிதன் அந்த ஆச்சரியமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், இளைத்து போன உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், எல்லாரும் சொல்லுங்க, இளைத்து போன ஓ தோற்று போன இழந்து போன ஓ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், சொல்லுங்களாம், பெற வேண்டுமானால் பர்வதத்தில் நில். பர்வதத்தில் நில். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ இழந்து போனதை பெறணும்னா, ஐயோ யாருக்கு சொல்லு பக்கத்தில் சொல்லு, நீ இழந்து போனதை பெறணும்னா, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை பெறணும்னா, நீ வாஞ்சிக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கணும்னா, நீ பர்வதத்தில் நிக்கணும். அல்லேலூயா. பர்வதத்தில் நிக்கணும். அந்த பர்வதத்துல தான் மழை பெய்யும். அல்லேலூயா. ஏன் பர்வதத்தில் நிக்கணும்? பர்வதத்துல தான் முதல்ல மழை பெய்யும். எந்த இடத்துல மழை முதல்ல வரும்? கன்னியாகுமரிக்கா, சென்னைக்கா வரும்? உயர்ந்த பர்வதங்களிலே. ஹல்லேலூயா. உயர்ந்த பர்வதங்களிலே முதலாவது மழை துளிகள் விழுமாம். அந்த பனிச்சாரல்கள் எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருக்குமாம். அது வானத்தோடு முட்டிக்கொண்டு இருக்குமாம், மேகங்களோடு பேசிக்கொண்டு இருக்குமாம். ஆகவே அநேக நேரங்களிலே நாம் எல்லாரும் அந்த மலை உச்சிகளை தேடி ஓடுகிறோம். அல்லேலூயா. மலை உச்சிகளிலே போய் பார்க்கும்பொழுது நம் இருதயத்தில் ஒரு புத்துணர்வு வருகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க மலை உச்சிக்கு? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை கூட்டிட்டு போக யாரும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் உன்னை பர்வதத்துக்குள்ள கொண்டு வர சொல்றாரு. உன்னை கூட்டிட்டு போக யாரும் இல்லை உலகத்துல. ஆனால் தேவ பர்வதத்தில் வந்து நில்லு. உன் மேல ஒரு மகிமை தங்கும், உன் மேல ஒரு கிருபை தங்கும், உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கல்ல. அல்லேலூயா. மலைகளுக்கு போகும்போது கவனமா போகணும், ஜோமண்டே போகணும். அவருக்குள்ள ஆவி இறங்கிடக்கூடாது. பிசாசு இறங்கிட்டா தள்ளி விட்டுருவாரு. அல்லேலூயா. நிறைய மலைகளில் பிரச்சனை இதுதான். சண்டையே போட்டுறக்கூடாது, ஜபத்தோட போகணும். குடும்பத்தில் கூட்டிட்டு போய் தொந்தரவுலாம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஸ்தோத்திர வழிகளோடு சந்தோஷமா போய் தேவ சமூகத்துல தேவ சித்தத்தோட போயிட்டு தேவ கிருபையிலே இறங்கி வந்துடணும். ஆமென். அங்க போய் நம்முடைய வீரத்தை காட்டணும்னு வைங்கள, அந்த பிசாசு அதுக்கு வீரத்தை காட்ட போய் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு. அதனால தேவ சமூகத்துல மலைக்கு போறது நல்லது, ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பர்வத கொடுமுடியிலே தேவ மகிமை காண முடியும், தேவ சத்தத்தை காண முடியும், தேவ முகத்தை பார்க்க முடியும். அதிலே தகுதி இல்லாமல் இருக்கும்போது வேதம் சொல்கிறது அந்த மலைகளை செத்து போக முடியும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல மோசே கர்த்தரை தரிசிக்க சீனாய் மலைக்கு போனா. எவ்வளவு நாள் மலையில இருந்தா? 40 நாள். இங்க ஆரோனுக்கு டவுட் ஆயிடுச்சு, நம்ம ஆளு சரியா போகல போல, பரிசுத்தமா இருந்து போகவில்லை, இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கிறான், 40 நாள் ஆச்சு, பாடி கூட கிடைக்காது போலன்னு சொல்லி இங்க வேற பாடியை ரெடி பண்ணிட்டான். அல்லேலூயா. போன பாடி அம்போ 40 நாள் ஆச்சு, ஆளை காணல. ஆண்டவர் அடிச்சிட்டார், மலையிலே செத்திருக்க கூடும், நம்மை வழி நடத்தி கொண்டு போவதற்கு இனி ஒரு பாடி தேவை, வாங்க செய்வோன்னு சொல்லி ஒரு பாடி உண்டாக்கிட்டான். அல்லேலூயா. அதை வச்சு சுமந்துட்டே தெரிஞ்சாங்களாம். எல்லாருக்கும் இதுதான் நம்மளை நடத்தி கொண்டு போகிற கடவுள், இந்த கடவுளுக்கு ஒரு ஆராதனை என்று சொல்லி உலகத்திலே முதலாக விக்கிரக வழிபாட்டை கொண்டு வந்தது நம்ம கிறிஸ்தவ பாரம்பரியம். அல்லேலூயா.
ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், தேவனை தெரிந்த பிள்ளைகள். ஆரோன் ஆண்டவருடைய ஆராதனைக்கு பாத்திரவான். ஆரோனின் சந்ததி கர்த்தருடைய சந்ததி. அல்லேலூயா. அந்த ஆரோன் தான் கண்ணுக்குட்டியை உண்டாக்கவும் காரணமாய் இருந்தான். இன்னைக்கு ஆராதனையும் தேவ சமூகமும் தேவ பாதத்தில் உட்கார்க்கிற விதமும் சுத்தமாய் பரிசுத்தமாய் தேவ கிருபையின்படி இல்லை என்று சொன்னால் அது விக்கிரகமாய் மாறி போகும். அது விக்கிரகமாய் மாறி போகும். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். தேவன் பரிசுத்த ஆராதனை விரும்புகிறார். கொடுமுடியிலே கண்மலையிலே நீ பரிசுத்தமாகி வந்து நிற்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நீ தேவ சமூகத்திலே வரும்போது பரிசுத்த இருதயத்தோடு வர வேண்டும். ஆகவே தான் ஆலயத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் அவரை கெட்டி சேர முடியாது. இந்த ஆராதனையிலே பரிசுத்தம் இல்லாமல் வருகிறவன் சபிக்கப்படுவான். ஆராதனையிலே தேவனோடு ஆமென் பரிசுத்தமாய் நிற்க முடியாதவன் அவன் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரவானாய் மாறி போவான். கர்த்தருடைய ஜனமே, தேவ சமூகம் என்பது விலையேற பெற்ற ஒரு சமூகம். அது பரிசுத்தத்தின் உச்சமான இடம். பாவிகளின் கூடாரமாய் இருக்கலாம். அந்த பாவிகள் அங்கு ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ எண்ணத்தோடு பாவ இருதயத்தோடு பாவியாகவே தேவ சமூகத்தில் இருப்பான் என்று சொன்னால் அந்த ஆத்துமா செத்து போகும். ஆகவேதான் இன்னைக்கு நிறைய சபையில போய் பாருங்க, எல்லாம் செத்த மாதிரியே உட்கார்ந்துருக்கும். சிரிக்கவே செய்யாது. எல்லாம் மாற்றோரியிலிருந்து எடுத்து வச்ச மாதிரியே இருக்கும். ஆவியில பேசாது, ஆண்டவரோடு பேசாது, யோசிக்காது, சிந்திக்காது, தேவனோடு பேச முடியாது, தேவன் அவர்களோடு பேச முடியாது. எல்லாம் செத்த பிரேதங்களாய் இருக்கும். ஏன்னா இது பாவிகளின் கூடாரமாய் மாறி கர்த்தர் வந்து வதம் செய்து, கர்த்தர் வந்து அவைகள் மேல் அசைவாடி, இதையெல்லாம் பாவியான ஜனம் என்று சொல்லி, உணர்வற்ற ஜனம் என்று சொல்லி அவைகளை கர்த்தர் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறாராம். ஆகவே சபைகளுக்குள்ளே ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள், குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது, திருமண வாழ்க்கைகளே சமாதானம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த பர்வதம் பரிசுத்தமான ஒரு சமூகம், தேவனோடு முகமுகமாய் பேசுகிற இடம், அங்கு மழையின் மேகம் இறங்குகிற இடம். உனக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் உண்டாகட்டும் என்று சொல்லி சீடர்கள் இயேசுவோடு சொன்னார்கள். மலையின் மேல் ஜெபிக்க போகும்போது நாம் இங்கே இருப்பது நல்லது, மலையிலே தங்கி இருப்பது நல்லது, நமக்கு ஒரு கூடாரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீ கண்மலையில் வந்து நில் என்று சொன்னார். உன்னுடைய இளைத்து போன ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா? நீ இழந்து போன சமாதானத்தை பெற வேண்டுமா? தேவனுடைய பரிசுத்த கண்மலையில் வந்து நில்லு. கர்த்தர் உன்மேல் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுவா. சம்பூர்ணமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. இந்த மழை என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி வீட்டுக்குள்ள சர்ச்சுக்குள்ள இருந்து, நாங்கள் பெரிய பாரம்பரிய சபை, பாரம்பரிய கட்டடத்துக்குள்ள இருக்கு. ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், இந்த சர்ச்செல்லாம் நான் இடிச்சு போட்டுருவேன். எருசலேம் சர்ச்சை குறித்தே சொன்னார், இந்த சபையை இடித்து போடுவேன். ஆமென். இது பெரிய வரலாறு பெற்ற சபை, இது பெரிய பிரஸ்தாப பெற்ற சபை, இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் சர்ச். கர்த்தர் சொன்ன ஹிஸ்டாரிக்கல் சர்ச் எல்லாம் உடைச்சிருவேன். சிலுவையிலே அடித்தார்கள். சொந்த ஜனம், கர்த்தருடைய ஜனம், இரட்சிக்கப்பட்டவர்கள் என்று பேசுகிறவர்கள், வேதத்தை தியானித்தவர்கள், நியாய பிரமாணத்தை கற்று அறிந்தவர்கள், திருச்சபையின் மேலே விசுவாச வைராக்கியம் உள்ளவர்கள், பாரம்பரியத்தை பிடித்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் வைராக்கியத்தை அறியாதவர்கள், ஆவிக்குரிய ரகசியத்தை புரியாதவர்கள், கிறிஸ்துவின் அன்பை உணராதவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். இந்த எருசலேமில் மாத்திரம் அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். ஆதி காலத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது, இந்த ஜனத்தை அனுப்பிவிடு, இங்க எருசலேம்ல போய் சர்ச்சில் போய் ஆமென் தொழுது கொண்டு வரட்டும் என்று சொல்லி கூட்டிட்டு போனாங்க. என்ன சொல்லி கூப்பிட்டு போனாங்க? அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு போகும்போது என்ன சொன்னாங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பி விடு. எங்க போய் ஆராதனை செய்வாங்க? எருசலேம்லயா? எங்க போய்? வனாந்திரத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்திரத்தில். ஏன் தெரியுமா? வனாந்திரத்தில் மழை பெய்யும். அது அற்புதமான மழை. வனாந்திரத்தில் பெய்கிற மழை அநேக உயிர்களை காப்பாற்றும், அநேக ஜீவன்கள் பிழைத்துக் கொள்ளும். சாவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது தான் வனாந்திரம்.
சாவுக்கு நியமிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இடம் வனாந்திரம். சாவுக்கு என்று சொல்லி வைக்கப்பட்ட ஒரு பாழான நிலம் வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த வாழ்க்கை உனக்கு வனாந்திரமாய் இருக்கிறதோ, எந்த ஆசீர்வாதம் உனக்கு பால் நிலமாய் மாறி போனதோ, அதே இடத்துல ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன். நீ ஆராதனை செய்ய வேண்டும். நீ கர்த்தருக்கு கன்மலையில் வந்து நிற்க வேண்டும். ஆமென். நீ பர்வதத்தில் வந்து நில்லு, அங்க அவருக்கு ஆராதனை செய். அந்த கன்மலையின் உச்சிலே ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. வனாந்திரம் செழிப்பான தேசமாய் மாறும். தேவனை நீ ஆவியில் ஆராதிக்க வேண்டும். சபையில இருக்கும்போது பரிசுத்தாவில் நிறைந்து ஆராதிக்க வேண்டும். சபையில இருக்கும் பொழுது அபிஷேகத்தில் நிறைந்து நீ ஆராதிக்க வேண்டும். மௌனமாய் உட்கார்ந்து எழுந்து நீ ஆராதிப்பாயானால் அது அல்ல ஆராதனை. உன்மேல் ஒரு அபிஷேக மகிமை இறங்க வேண்டும். ஆவிக்குரிய நன்மைகள் இறங்க வேண்டும். கர்த்தருடைய முக சாயலை நீ தரிசிக்க வேண்டும். நீ அவரோடு ஆவியிலே பேச வேண்டும். அதுதான் ஆராதனை. நாம் பாஸ்டர் பேசிட்டே இருப்பாரு, நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க, அப்படியே தூங்கி முடிப்பீங்க. நல்ல தாலாட்டு, அழகா பேசினாரு, நல்ல கருத்துக்கள் அப்படி என்று போவது அல்ல. கருத்துக்களை பேசுவதற்கு அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமில்லாத வார்த்தைகளை கொண்டும் பேதைகளை கொண்டும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை கர்த்தரிடத்தில் மட்டுமே உண்டு. வாழ்வு கொடுக்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கல்ல, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டம், ஜெபம் ஜெபம் ஜெபம், எங்க பார்த்தாலும் ஊழியக்காரங்க. வேதத்தை வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது அதிகாரம் 11வது வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆமென். எதனால இன்னைக்கு ஊழியக்காரங்க கூட்டம் அதிகமா இருக்குது? ஆண்டவர் வசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் ஊழியக்காரனாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தம்முடைய சந்ததியாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு குடும்பம் குடும்பமாய் ஊழியத்துக்கு வருகிறார்கள். குடும்பம் குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீயும் உன் குடும்பமும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீயும் உன் குடும்பமும் என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? சோர்ந்து போய் இளைத்து போய் பிரச்சனைகளை பேசிக்கொண்டு போராட்டங்களை யோசித்துக் கொண்டு தேவ வசனத்தை மறந்து போய் இருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே கன்மலையிலே நீ எப்படி இருக்கிறாய்? நீ இருப்பது கன்மலை, நீ இருப்பது தேவனுடைய பர்வதம். இந்த பர்வதத்திலே தேவனோடு நீ பேசிக் கொண்டிருக்க முடிகிறதா? அப்படி என்று சொன்னால் உண்மையில் அவர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுவார். ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த கன்மலையின் மேல் ஏறுவதற்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. வாசிங்க. 51:9. எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வலு சர்ப்பத்தை துண்டித்தது, ராகாபை துண்டித்தது, ஏசபேலின் ஆவிகளை விரட்டினது நீதானே. உங்களெல்லாம் பார்த்து தெரியாம சொல்லிட்டார் போல. நீங்க யாரா விரட்டினீங்க? ஐயோ, ஒரு பாச்சாவை விரட்டிக்கே பெரிய பாடு, ஒரு பள்ளி அடிக்கவே பெரிய பாடு. ஐயோ, எலி தொந்தரவு தாங்க முடியல பாஸ்டர். இல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வலு சர்ப்பத்தை நீங்கள் துண்டாக்கினீர்களாம். முந்தின நாட்களில் எழும்பினதை போல எழும்பு. ஆதி காலத்துல புதுசாக ஜெபத்துக்குள்ள விசுவாசிகளாய் வரும் பொழுது ஒரு புது பலத்தோடு வந்தோம். புதுசா விசுவாசிகளாய் வரும் பொழுது ஒரு புது பலனை பெற்றோம். அபிஷேகம் வாங்கின உடனே ஒரு புது பலன். ஆண்டவருக்காக இப்போ நான் எதையாவது செய்யணும். நாட்கள் போக 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 பழைய குருடி கதவை திரடி பழைய வாழ்க்கையிலேயே போவோண்டி. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையிலேயே போவோண்டி. நம்ம வாழ்ந்து நம்ம சாப்பிட்டு பிள்ளையும் சாப்பிட்டு சாவோண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக வாழ்றடி? நானும் சாப்பிட்டு என் பிள்ளையும் சாப்பிட்டு சாவதற்காக வாழ்றோம் பாஸ்டர். எலியா பாஸ்டர் சாவதற்காக வாழ்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாக வேண்டாம். நீ ஏன் சாக வேண்டும்? எழும்பு. நீ பஞ்ச காலம் முழுவதும் உயிரோடு இருக்க வேண்டும். மனாந்தர நாட்கள் எல்லாம் நீ கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும். நீ அதிசயங்களை உண்டாக்குற தேவனுடைய பிள்ளை. நீ சர்வங்க தகன பலிகளை ஆமென் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடு. ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு உன்னிடத்தில் இருக்கிறதை கொடு. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
முதன்மையானதை கர்த்தருக்கு கொடு. ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க. நானும் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு போகிற வேண்டிய விஷயத்தை பிடிச்சு வச்சு கேட்கிறாரு. ஆண்டவருடைய இருதயத்தில் அந்த வார்த்தை வந்த உடனே, எலியாவின் வாயில் அந்த வார்த்தை வந்த உடனே அந்த மகள் அப்படியே சாரிபாத் விதவை கொடுக்கிறாள். அல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அப்பொழுதே அந்த கூடாரத்தின் மேல் ஆசீர்வாத மழை பெய்ய தொடங்கினது. அல்லேலூயா. உன் கூடாரம் இன்னைக்கு வனாந்திரமாய் இருக்கிறதா, சஞ்சலமாய் இருக்குதா, ஆசீர்வாதம் குறைந்து போயிருக்கிறதா, உன் குடும்பத்தோடு நீ தெய்வ சமூகத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயா, அவரை ஆராதனை செய்ய. அல்லேலூயா. வனாந்திரம் செழிப்பான தேசமாய் மாறும். வனாந்திரம் செழிப்பான அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பர்வதத்திலே வந்து நிற்க வேண்டுமானால் நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்புங்க. தேங்க்யூ லார்ட். முடிச்சிருவோம். நீ தேவ சமூகத்திலே முதலாவது வந்து நிற்க வேண்டுமானால் எழும்ப வேண்டும். நீ தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய டயர்ட்னஸ், இளைப்புகள், கவலைகள், சோர்வுகள், சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ரொம்ப டயர்டா இருக்க பாஸ்டர்னு சொன்னா படுத்துருவேன். ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னா படுத்துருவீங்க. ரொம்ப இருதயம் வேதனையா இருக்கு, நினைச்ச காரியம் நடக்கலன்னு சொன்னா படுத்துருவீங்க. வெயில் அதிகமா அடிச்சுன்னா படுத்துருவோம். அல்லேலூயா. எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? படுத்து கிடக்கிறியே. நீ சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிறிய, நீ குகை போல உன் வீட்டுக்குள்ள அழகா படுத்து கிடக்கிறிய, உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறார். அல்லேலூயா. நீ தேவன் உன்மேல் சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ண வேண்டுமானால் நீ தேவனுக்காக தேவ சமூகத்தில் எழும்ப வேண்டும். அவருடைய வல்லமையை தரித்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு தேவ சமூகத்தில் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும், பரிசுத்த ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே, நீ நிரப்பும் ஆண்டவரே. உம்மோடு நான் பேச வேண்டும், உம்மோடு இடைப்பட வேண்டும், நீர் என்னோடு பேச வேண்டும், அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாய். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ எருசலேம் தான், நீ சீயோன் தான், நீ அழைக்கப்பட்டவன் தான். நீங்கெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் உனக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் தேவை. உன்னுடைய வஸ்திரம் பரிசுத்தமாய் இருக்கணும், எப்பொழுதும் தூய்மையாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு இல்ல பாஸ்டர்னு சொன்ன இன்னைக்கு கேளு. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் பரிசுத்த அலங்காரமான வஸ்திரத்தை உடுத்து உம்முடைய கண்மலையின் மேல் வந்து நிற்க வேண்டும். யாரெல்லாம் தேவன் விரும்புகிற மாதிரி ஒரு அலங்கார பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்து தேவ சமூகத்திலே துதியின் ஆடையை உடுத்து, ஆமென், பரிசுத்த ஆடையை உடுத்து தேவ சமூகத்திலே நிற்கிறீர்களோ அவர்கள் மேல் சம்பூர்ண மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார்.